ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 22/10/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. பாரதவாசி குழந்தைகளிடம் விசேஷமாக எந்த ஒரு கேள்வியை பாபா கேட்குறாருன்னு. பதில்: பாரதவாசி குழந்தைங்களாகிய நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள், சர்வகுண சம்பன்னம் 16 கலை சம்பூர்ண தேவதைகளாக இருந்தவர்கள், பவித்திரமாக இருந்தவர்கள், காம கோடாரி செலுத்தாதவர்கள், மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தவர்கள். பிறகு நீங்கள் இந்த அளவுக்கு திவாலாகி விட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? குழந்தைங்களே, நீங்கள் அடிமைகளாக எப்படி ஆனீங்க? இவ்வளோ செல்வங்கள் அனைத்தையும் எங்கே தொலைச்சிங்க? சிந்தனை செய்து பாருங்க. நீங்கள் தூய்மையாக இருந்து தூய்மை இழந்தவர்களாக எப்படி ஆனீங்க? குழந்தைங்களாகிய நீங்களும் கூட இப்படி விஷயங்களை பாபா பாபா என சொல்லியவாறு மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். அப்போது சகஜமாக புரிந்து கொள்வார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நம்முடைய எப்படிப்பட்ட சொற்பொழிவை இதுபோல் கேட்பார்களானால் அற்புதம் நிகழும்னு பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சிவபாபா புரிய வைக்கிறார். பகவானோ ஒருவர் தான். அவர் துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர், புது உலகை ஸ்தாபனை செய்பவர். இதே பாரதத்தில் சொர்க்கம் இருந்தது, வைரம் வைடூரியங்களின் மாளிகைகள் இருந்தன, ஒரே ராஜ்யம் இருந்தது, அனைவரும் இனிமையானவர்களாக இருந்தனர். எப்படி பாபாவின் மகிமை அளவற்றதோ அதுபோல் பாரதத்தின் மகிமையும் அளவற்றது. பாரதத்தின் மகிமையை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். பாபா குழந்தைகளிடம் கேட்கிறார், இவ்வளவு செல்வங்கள் அனைத்தையும் எங்கே துடைத்தீர்கள்? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு செலவு செய்து வந்திருக்கின்றீர்கள்? எவ்வளவு கோவில்களை கட்டினீர்கள்? பாபா சொல்லுகிறார், சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களாக எப்படி ஆனீர்கள்? சொல்லவும் செய்கின்றீர்கள், பாபா துக்கத்தில் உங்களை நினைக்கின்றோம், சுகத்தில் நினைப்பதில்லை. ஆனால் உங்களை துக்கம் நிறைந்தவராக ஆக்குபவர் யார் என்று இவ்வாறு சொற்பொழிவை கேட்பார்களானால் அற்புதம் நிகழும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், எது போன்ற சொற்பொழிவை யாரும் பேசி கேட்கவில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, அடிக்கடி பாபாவின் பெயரை சொல்லி புரிய வைப்பீர்களானால் சிவபாபாவின் நினைவு இருக்கும். சொல்லுங்கள், நாங்கள் பாபாவுக்கு மகிமை செய்கிறோம். பாபாவே சொல்லுகிறார், எப்படி சாதாரண தூய்மையற்ற சரீரத்தில் அநேக பிறவிகளின் கடைசியில் நான் வருகிறேன். பிரம்மாவுக்கு தான் அதிக பிறவிகள். இவர் இப்போது என்னுடையவராக ஆகியிருக்கிறார் என்றால் இந்த ரதத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். இவர் தம்முடைய பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. பாக்கியசாலி ரதம் இவர்தான். இவருடைய வானப்பிரஸ்த நிலையில்தான் நான் வருகின்றேன். சிவபாபா இதுபோல் புரிய வைக்கின்றார். இது போன்ற சொற்பொழிவை யாரும் பேசி கேட்கவில்லை. பாபாவின் பெயரையே சொல்வதில்லை. நாள் முழுவதும் பாபாவை நினைவு செய்வதே இல்லை. மற்றவர்களை பற்றிய வேண்டாத விஷயங்களை பேசுவதிலேயே ஈடுபட்டுள்ளனர். மேலும் எழுதுகின்றனர், நாங்கள் இதுபோல் சொற்பொழிவு செய்தோம், நாங்கள் இதை புரிய வைத்தோம் என்று. பாபா புரிந்து கொள்ளுகின்றார். இப்போதோ நீங்கள் எறும்புகளாகவே இருக்கின்றீர்கள், சிறு பூச்சியாக கூட ஆகவில்லை. ஆனால் அகங்காரம் மட்டும் எவ்வளவு இருக்கிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபாவின் நினைவு இல்லாததால் நாம் சொல்லுவதை யாரும் கேட்பதில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பழைய உலகமாக இருப்பது தான் பிறகு புதியதாக ஆகும். இப்போது புது டெல்லி எங்கே உள்ளது? டெல்லியோ எப்போது தேவதைகளின் வசிப்பிடமாக இருக்குமோ அப்போது புது டெல்லி என சொல்லுவார்கள். புது உலகத்தில் புது டெல்லி யமுனையின் கரையில் இருந்தது. அதன் மீது லக்ஷ்மி நாராயணன் மாளிகை இருந்தது. அது தேவதைகளின் உலகமாக இருந்தது. இப்போது சுடுகாடாக ஆகப் போகின்றது. அனைவரும் புதைக்கப்பட வேண்டிய பிணங்களாக ஆகப் போகின்றனர். அதனால் பாபா சொல்லுகிறார், உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்களானால் தூய்மையானவர்களாக ஆவீர்கள். எப்போதும் இதுபோல் பாபா பாபா என சொல்லி புரிய வையுங்கள். பாபாவின் பெயர் சொல்லுவதே இல்லை. அதனால் நீங்கள் சொல்லுவதை யாருமே கேட்பதில்லை. பாபாவின் நினைவு இல்லாததால் உங்களுக்குள் அந்த கூர்மை நிரம்புவது இல்லை. தேக அபிமானத்தில் நீங்கள் வந்து விடுகின்றீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் எனும் பொழுது பிறகு ஏன் குரு வைத்து கொள்ளுகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டு எவ்வாறு மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த ஹடயோகிகள் உங்களுக்கு முக்தி தர இயலாது.
அனைவரும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் எனும் பொழுது பிறகு ஏன் குரு வைத்து கொள்றீங்க? நீங்கள் சந்நியாசி ஆக வேண்டுமா அல்லது ஹடயோகத்தை கற்றுக்கொண்டு பிரம்மத்தில் ஐக்கியமாக வேண்டுமா? ஐக்கியமாக யாராலும் இயலாது. அனைவரும் பாட்டை நடித்தாக வேண்டும். நடிகர்கள் அனைவரும் அழியாதவர்கள். இது அவினாஷி அனாதி டிராமா. மோட்சம் என்பது யாருக்குமே கிடைக்க முடியாது. பாபா சொல்றாரு, நான் இந்த சாதுக்களையும் கூட விடுவிப்பதற்காக வருகிறேன். பிறகு பதீத்த பாவனியாக கங்கை எப்படி இருக்க முடியும்? பதீத்த பாவனர் என்று நீங்கள் என்னை சொல்லுகின்றீர்கள் இல்லையா? உங்களுக்கு என் மீது வைத்த யோகம் துண்டிக்கப்படாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போது மீண்டும் என் மீது யோகம் வைப்பீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகும். முக்திதாமத்தில் புனிதமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர் என்று இவ்வாறு புரிய வைக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மாயா என்பது எது என கேட்டு எவ்வாறு புரிய வைக்க வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தியோகத்தை விடுவியுங்க. தனது தேகத்தையும் விடுவித்து விட்டால் மிச்சம் இருப்பது ஆத்மா மட்டுமே. தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். மாயாவுக்கு நாம் அதிகாரி. பாபா சொல்கிறாரு, நீங்கள் இதையும் அறிந்து கொள்ளவில்லை. அதாவது மாயா என சொல்லப்படுவது எது, செல்வம் என சொல்லப்படுவது எது? நீங்கள் செல்வத்தை மாயா என சொல்லிவிடுகின்றீர்கள். இப்படி நீங்கள் புரிய வைக்க முடியும்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.